பிரைஸ் அலாட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் என்ன வாழ்த்தி வரவேற்கிறாங்க. நம்மளுக்கு எலெக்ஷன் வந்துடுச்சுங்க. நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அவங்களுக்கு இவங்களுக்கு ஓட் போடலாமா அப்படின்ட்டு. நீங்கள் முதலாவது உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களை பாருங்கள். யார் வந்தால் அவங்களுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்னு கொஞ்சம் யோசிங்க. அதே போல் உங்கள் வீட்டுக்கு வெளியில் உங்கள் தெருவை பாருங்கள். உங்கள் தெருவில் யார் நல்லது செஞ்சுருக்கிறாங்கோ அப்படின்னு யோசிங்க. அதே போல் உங்கள் ஏரியாவில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, யார் சரி செஞ்சுருக்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. இவங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்கிறது? எப்போவுமே நம்ம இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு யாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது. எப்போவுமே எல்லாருக்குமே ஒரு மாற்றம் வரணும். நம்ம மனசுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தால் தான் உங்கள் வீட்டுலேயும் ஒரு மாற்றம் வரும், தெருவுலேயும் ஒரு மாற்றம் வரங்க. நம்ம யாருக்காக ஓட்டு போடுறோமோ அவங்க நல்லவங்களாக இருக்கணும் முதலாவது. அதே போல் அவங்க கடவுளுக்கும் பயந்தவங்களாக இருக்கணும். ஐயோ நான் பண்ணுறது இந்த மாதிரி தப்பு, மனசாட்சிக்கு விரோதமாக யாருமே இருக்கவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கள். ஏனோ தானே இருக்கவே இருக்காதீங்க. ஓட்டு போடாமல் இருக்கவே இருக்காதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு கர்த்தர்கிட்ட கேளுங்க, யாருக்கு நான் ஓட்டு போடட்டோன்ட்டு. அவர் கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு ஆன்சரை கொடுக்குவாருங்க. நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க, பிரதர் நான் ப்ரேயர் பண்ணால் கூட எனக்கு ஆன்சர் வரவே இல்லை அப்படின்ட்டு. உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் எதிர்த்தாங்கங்க. அவர் எதிர்த்தா கூட அவர் என்னமா ஆகணுமோ அதே மாதிரி தான் அவர் ஆறாரு. அதே மாதிரி தான் நீங்கள் ஜெபிங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ஆன்சர் உங்களை தேடி வாங்க. நீங்கள் விசுவாசிங்க, நம்மளுக்கான ஒரு மாற்றம் வரப்போகுது. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்ட்டு நீங்கள் ஓட்டு போடாதீங்க. உங்களுக்காக நீங்கள் யோசிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆன்சர் வரும். அதே போல் மக்கள் பணத்தை யார் திருட மாட்டாங்களோ, அதே போல் பெண்களுக்கு யார் வந்தால் சுதந்திரமோ அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் நார்த் இந்தியன்ஸில் நடக்கிற மாதிரி தான் இங்கேயும் தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்குங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரவே கூடாது. தமிழ்நாட்டில் இன்னொன்று முக்கியமாக என்னன்னாக்கா, நம்ம எல்லாமே நல்லதாக தான் இருக்கிறோம். இந்து சகோதரர்களும் சரி, இஸ்லாமிய சகோதரர்களும் சரி, கிறிஸ்தவ நண்பர்களும் சரி, நம்ம எல்லாருமே ஒன்றா தான் இருக்கிறோம். யார் வந்தால் இந்த ஒற்றுமை நிலைக்குமோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.